பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் லெமன் சேமியா. அதில் தேங்காய் போட்டு எப்படி ஒரு வெஜிடபிள் பாத் பண்றது, டேஸ்டியா பண்றதுங்கிறத பார்க்க போறோம். முதல்ல இன்றைக்கு தேவையான காய்கறிகள் தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், தனியா ஒரு பச்சை மிளகாயும் இஞ்சியும் தோல் நீக்கி தனித்தனியா நறுக்கி வச்சுக்காங்க. வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்காங்க. காய்கறிகள்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி இது மாதிரி நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. தனியாக ஒரு தேங்காய் பத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்காங்க. அதுவும் கண்டிப்பாக தேவை. முதல்ல நம்ம அடுப்பில் ஒரு வானல், இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் தனித்தனியாக நறுக்கி வச்சுக்காங்க. தேங்காயை சின்ன சின்னதாக இது போல் நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு அடுப்பில் வானொலி வைங்க. வானொலியை வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்சோடனே அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் இப்போது நம்ம போட போகிறோம். நம்ம ஏற்கனவே காய்கறிகள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் வானிலையில் இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை தாளிக்கிறோம். இது சிவந்தோடனே ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதையும் அதில் போட்டு நம்ம பாருங்க தாளிக்கிறோம். நல்லா தாளிச்சு பச்சை மிளகாய் இதெல்லாம் லேசாக நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே இப்போ நறுக்கி வச்சிருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு இந்த காய்கறிகளை இந்த இதில் போட்டு பாத்திரத்தில் போட்டு வானொலியில் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா ஃப்ரை பண்ணோம். அதை இந்த காயெல்லாம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு சேமியா தனியாக நல்ல சின்ன சின்னதாக இருக்கும். பாயாசத்துக்கு இல்லை, கிச்சடிக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அந்த சேமியா தனியாக எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காய் நல்லா வதங்கினோடனே இதில் மஞ்சள் தூள் போடுறோம். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்குறோம். எவ்வளோ தேவையோ உப்பு சேர்க்கணும். உப்பு குறைஞ்ச அளவு போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதை நல்ல கொதிக்க வைக்கணும். இப்போ அந்த காயெல்லாம் நல்லா வேகணும். ஒரு தட்டு போட்டு மூடி கூட வச்சிடலாம். அந்த ஆவிலேயே நல்லா வேகும். இப்போ நம்ம இந்த சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற தேங்காயம் அதில் கொட்டிடுறோம். இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம அந்த ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை அதில் போடுறோம். உப்புமா சேமியாவை அதில் போட்டு நல்ல கிளறணும். காய்கள் அந்த சேமியாவோட சேர்ந்து நல்ல அதனோட சேரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்ல கிளறணும். அடியோட்ட நல்ல கிளறி தண்ணியெல்லாம் வற்றணும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நம்ம நல்ல இதை கிளறணும். கிளறிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்னதாக நம்ம வச்சிருக்கிற முந்திரி பருப்பை அது மேலே தூவி அதை டேஸ்ட்டுக்காக, குழந்தைகளுக்கு இந்த முந்திரி பருப்புன்னா ரொம்ப பிடிக்கும். வெறும் கிச்சடியா பண்ணாமல், வெறும் வெஜிடபிள் பாத்தா பண்ணாமல் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டால் குழந்தைகள் இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை. அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு அரை மூடி லெமன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம அது மேலே அப்படியே என்ன பண்ணுறோம், அந்த வெஜிடபிள் பாத் மேலே அந்த லெமனை நம்ம இப்போது பிழிய போகிறோம். பிழிஞ்சு அந்த ஜூஸ் அதில் பட்டுதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோ கீழே தெரிவிங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.